ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி அன்று பைரவருக்காக இந்த முறையில் வழிபட்டு பாருங்க. இதுவரைக்கும் அனுபவித்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே இந்த ஒரு வழிபாடானது நிச்சயமாக கை கொடுக்கும். இன்று மாலை 6:25 மணி முதல் நாளை வரைக்குமே தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்கின்றது. இதிலேயும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால அதி விசேஷமான பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை இந்த 2 தினங்களிலும் வரக்கூடிய அஷ்டமி திதியானது நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான வகையில் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நாளை வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி திதி அன்று நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர வேண்டும் என்பதற்காக கால பைரவரை நினைத்து வழிபடுவது சிறப்பு. சனி பகவானுக்கு குருவாகவே இருந்தவர் கால பைரவர். உங்களுக்கு சனி பகவானால் தோஷம் இருந்தால், 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அஷ்டமத்து சனி, பாத சனி, இப்படி எந்த சனி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நாளை கட்டாயமாக இப்படி வழிபட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண கஷ்டம், மன கஷ்டம், இது எல்லாமே தீர்வதற்கும், காலத்தினால் கொடுக்கப்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு நாளை பைரவரை நாம் வழிபடலாம். அஷ்டமி வழிபாடு என்றாலே அதற்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம். நாளை சனிக்கிழமை 29/6/2024 காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை ராகு கால நேரம். இந்த நேரத்தில் பைரவருடைய சன்னிதானத்திற்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. முடியாது என்பவர்கள் மாலை 5:30 மணிக்கு மேல் பைரவருடைய ஆலயத்திற்கு சென்று பைரவரை நீங்கள் வழிபடலாம். ரொம்பவே தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறவங்க நாளை சிரமம் பார்க்காம ராகுகால நேரத்தில் பைரவருக்கு விளக்கு ஏற்றி அவருக்கே உரிதான செவ்வரளி பூ வாங்கிட்டு போய் வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். முடிந்த வரை உங்களுக்கு பைரவருக்காக ஏற்ற வேண்டிய தீபங்களில் மிளகு தீபமானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. நாளை கோவிலுக்கு சென்று 2 அகல் விளக்கு வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு வாங்கி அதை ஒரு சிவப்பு நிற துணியில் கட்டி மூட்டையாக வைத்து அதை தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய திரி போன்று அமைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். அப்படி உங்களால் இந்த தீபத்தை ஏற்ற முடியாட்டியும் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கால பைரவரை வழிபடலாம். கால பைரவரை பார்க்க செல்லும் போதே வெறும் கையோடு செல்லாதீங்க. செவ்வரளிப்பூ கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. 2 செவ்வாழை வாங்கிட்டு போங்க. அல்லது சந்தனம், புனுகு இது போல் வாசனை நிறைந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சென்றாலும் போதுமானது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாளை கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னர் அமர்ந்து இந்த மந்திரத்தை மனதார உச்சரித்து வழிபடுங்க. அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே கால பைரவரை நினைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். நாளை மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை 8 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் பம் பைரவாய நமக. இந்த மந்திரத்தை 8 முறை மனதார பைரவரை நினைத்து வழிபாடுகளை செய்யுங்க. அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. அதில் வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து கூடிய வேலையை கால பைரவர் உங்களுக்கு பார்த்தும் கொடுப்பார். காலத்தினால் அனுபவிக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் அதை அறிந்து உங்களுக்கு ஏற்ற வகையில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். பைரவருக்கே உரிய 64 அவதாரங்களில் 8 அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமாக சொல்லக்கூடியது கால பைரவர். இந்த கால பைரவரை நினைத்து நாளை இந்த மந்திரத்தை 8 முறை உச்சரித்தாலே போதும். உச்சரித்த பின்னர் இந்த கஷ்டங்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் பைரவா என்று மனதார உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. பூஜையை முடித்து வெளியே வரும்பொழுது அங்கு வரக்கூடிய நாய்களுக்கு உங்கள் கைகளால் கோதுமையினால் செய்யப்பட்ட பிஸ்கெட் வாங்கி போடுங்க. அப்படி இல்லைனா சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கால பைரவருடைய வாகனமாக சொல்லக்கூடிய நாய்களுக்கு இது போல உணவளிப்பது மிகவும் சிறப்பு. காவலாக இருந்து நம்மை காக்கக்கூடிய அந்த நாய்களுக்கு இந்த உணவை அளிப்பதனால்
இதன் மூலமாகவே நமக்கு கால பைரவருடைய அருளானது நிச்சயமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி. கால பைரவரை நினைத்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.